வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குடிகாரன் தான். ஒரு குடித்தா ஒரு நாளில் கம்முன்னு இருப்பாங்க, கம்முன்னு அடங்கிடுவாங்க. ஆனால் இந்த ஆள் மறுபடியும் போதையே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். கருமாந்திரம் டேய், நான் என் பயில அது மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன். கருமுன்னு வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு பண்ணிக்கிறேன். ஆமாண்டா குடிச்சு உங்களால் குடிச்சிது. நான் செத்தே போயிருந்ததுக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கம்முன்னு அப்படியே செத்து போயிடலாமான்னு இருக்குதுடா. அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்கடா. என்னடா மயிர், நான் என்னடா பண்ணிட்டேன்? என்ன முன்னாடி அனாதையை விட்டேண்ணா, இந்த சோறு தண்ணி இல்லாமல் விட்டுண்ணா போட்டுண்ணா, எல்லாத்துக்கும் நான் பண்ணி தானே இருக்கிறேன். ஏய், நான் ரயில் ஓட்டல, அந்த ரயிலுக்கு அம்மனுக்கு இருக்குது நாளை இன்னைக்கு இருக்குது. தெளிவாக போயிட்டு நான் மயிர் அவனை என்ன பண்ணுறேன் நான் மட்டும் பார்த்துக்க. நீ என்ன பண்ணுறேன் பார்த்துக்கோ, பார்த்துட்டே இரு. பார்த்துட்டிங்களா? அதாவது நல்லா பார்த்துக்குங்க. அதாவது இவர் ஏன் நான் குடிகாரன் இப்போ சொல்கிறதுங்களுக்கு கேட்டுக்குங்க. ஏன் குடிக்கிறாங்க இவரை பற்றி பேசி வியூஸ் வாங்குறீங்களான்ட்டு கொந்தளிப்பாங்க. அவங்க சப்ஸ்கிரைபரில் எங்கே போனாங்க, ஓடி போயிட்டாங்களா? அவங்களெல்லாம் போய் ஒரு சேலை வாங்கி கட்டி எங்கேயாச்சும் ஒளிஞ்சு சொல்லிடுங்க. வெக்கமாக இல்லை? அதாவது அவங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? இந்த ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மளிகடையில் போய் புல் போதை போட்டு சண்டை போட்டு எனக்கு 12 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க, உன்ற கடை சீல் வச்சிருவேன் உண்டு இல்லைன்னு பேசிட்டு காருக்குள்ளே ஒரு பாக்ஸு, அதாவது பீர் பாட்டில், அதாவது ஒரு பாக்ஸ் பீர் பாட்டில், அதாவது ஒரு பீரோட விலை சுமார் 200லேருந்து 250 ரூபா அதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் மது குடிப்பான்னு இங்கே அர்த்தம் கிடையாது. சர்வசாதாரணமாக நீங்கள் நெட்டில் டாஸ்மார்க்கு கூகுளில் நெட் அடித்து பார்த்தா தெரியும். ஒரு சிலர் இவனும் குடிப்பானாட்டுக்கு பேசுவாங்க. அந்த அறிவாளியும் அப்படி தான் பேசுவாங்க. ஒரு பாக்ஸ் பீர்னா 250 ரூபா, 250 × 24 போடுங்க, கிட்டத்தட்ட 7000லேருந்து 10,000 ரூபா. நேற்று ஒரே நாளில் 10,000 ரூபா குடிச்சு தீர்த்துக்கிறேன்னா அப்போ என்ன காரணம்னா, அந்தளவுக்கு வருமானம் நான் தான் சொல்கிறேன்னுங்க, இலவச வருமானம். எந்த வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. கேட்டால் பொண்டாட்டி பார்க்க மாட்டேன், பார்த்து கரெக்டாக தானே பார்க்குறீங்க, கரெக்டாக தானே சோறு போடுறீங்க. எப்படி சோறு போடுறீங்க? மக்கள்கிட்ட வியூஸுக்கிற பேரில் பிச்சை எடுத்து வருமானம் பார்க்குறீங்க. இந்த வீடியோ இவங்க அம்மா பார்க்க மாட்டாங்க, இவங்க தங்கை பார்க்க மாட்டாங்க, அப்புறம் இவங்க அப்பா பார்க்க மாட்டாங்க, இவங்க சொந்தக்காரர் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யாராவது பேசும்போது இவங்க அம்மாவும் இவங்க தங்கையுமே கொந்தளித்து பேசுவாங்க. என்ன எங்களை பற்றியே பேசுகிறீங்க, ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பிறக்கும்போது கவச குண்டலத்தையோடு பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். நான் கடைக்கு பேசுன்ட்டு எங்கள் அம்மா கொந்தளித்து பேசுவாங்க. இந்த வீடியோ அவங்க ஊரில் யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் அந்த வீடியோ டவுன்லோடு பண்ணி அவங்க அம்மா ஸ்கூலில் வேலை செய்கிற அவங்க அம்மாவுக்கு காட்டுங்க, அவங்க தங்கைக்கு அனுப்பி விடுங்க. இவங்க பேசுகிறாங்களான்னு பார்த்தா சத்தியமாக பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு நடிப்பு. என்ன காரணம்னா இலவச வருமானம். இந்த ஆள் எந்த அளவுக்கு ஒரு கேவலத்தின் உச்சங்க. அதாவது ஒரு மளிகை கடையில் போய் அப்படி சண்டை, அது லைவ் வீடியோ போடுறாருங்க. அதாவது நாட்டு மக்களுக்கு பொருளாதாரத்தை பற்றியே நம்ம பேசுகிறோம். ஒரு குடிச்சிட்டு அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிட்டு லைவ் வீடியோ போடுறாங்க. இந்த ஆள் அடக்கிறதுக்கு ஆள் மில்லியனரா அந்த ஊரில் ஆம்பளத்தனமான ஆள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்நேரம் எங்கள் ஊர்லேயோ இல்லை வேறு ஊர்லேயோ இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா கையை காலை அடித்து பிச்சு வீசிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அதாவது வலைதளம் எதுக்கு இருக்குதுன்னு நான் பல டைம் சொல்லியாச்சு. வலைதளம் இந்த மாதிரி குடிகாரனுக்கு தான் இருக்குது, குடிகாரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 12 லட்சம் சப்ஸ்கிரைபரு நாளைக்கு என்ன பண்ண தெரியுங்களா? அண்ணா வீடியோ எங்கிங்க, அண்ணா ஆதிரன் எங்கிங்க, அண்ணா ஏன்னா வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? அவங்களெல்லாம் போய் சேலை கட்ட சொல்லிடுங்க. அவங்களுக்கெல்லாம் சுயறிவு எந்த காலத்துலேயும் வராது. சுயறிவு வரோன்னா இந்த மாதிரி ஆளுங்க சேனலில் சப்போர்ட் பண்ணால் அப்புறம் அப்படி தான் இருக்கும். அதாவது குறிப்பாக ஒரு 4 பேர்த்துக்கு நான் சொல்ல என்ன, பிரபு கிரியேஷன்ஸு, பிரபு அதாவது பிரபு பிரியான்னு சொல்லிட்டு ஒரு சேனலு, சங்கீத சாய் ஒரு சேனலு, ராதிகா வியூஸ் ஒரு சேனலு, நிறைய சேனல் இருக்குது. அது நிறைய சேனல் இருக்குதுங்க. அவங்கெல்லாம் சேனல் நடத்துகிறாங்களான்னு கேட்டால் அதில் சில பேர் தான் நடத்துகிறாங்க. இவங்க ஆதரவு இளவரசனும் ஆதரவாங்க. பிரபு பிரியா, சங்கீத சாய், அப்புறம் பார்த்தா என்ன விமலா, நிம்மி, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சப்ஸ்கிரைபரு. அவங்களுக்கெல்லாம் போய் அவங்கெல்லாம் எங்கே போனாங்க தெரியல, இவர் சப்ஸ்கிரைபர் தான். இவங்களை பற்றி பேசி வீடியோ வாங்குறீங்கன்ட்டு ரோசத்தோடு வாங்குவாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாங்க தெரியல.
எங்கேயாச்சும் ஓடி போய் எங்கேயாச்சும் ஒளி சொல்லிடுங்க. அவங்களுக்கெல்லாம் சுயறிவு என்றைக்குமே இருக்காது. அதாவது இந்த ஆள் இத்தனை அக்கிரம் பண்ணிகிட்டு இருக்கிறா, குடிச்சிட்டு அவ்வளோ அக்கிரம் பண்ணிகிட்டு இருக்கிறா, இன்றைக்கும் போய் அந்த மளிகாரங்கோர சண்டை பிடிக்கிறானுவன் கமெண்ட் பண்ணுறவனுக்கு அறிவில்லையே. இந்த ஆள் இவ்வளோ குடிச்சிட்டு இவ்வளோ அக்கிரம் பண்ணுவான், எவனாச்சும் நல்ல கமெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் நல்ல கமெண்ட் எவனும் பண்ண மாட்டாங்க. அதாவது நைட்டுலேருந்து 3 நாளைக்கு முந்தா நைட்லேருந்தே போதைங்க பொண்டாட்டி ஊட்டி விடுறாங்க, அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க. கணவன் வந்து புல் போதை. இந்த அம்மாவுக்கெல்லாம் மான மரியாதை வெக்கமெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் சுத்தமாக கிடையாதுங்க. அதாவது கனவை இத்தனை அழிச்சாட்டையும் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பொண்டாட்டி என்ன ஒன்று வந்தீங்களா, ரோட்டில் வந்து சண்டை பிடிப்பாங்க, இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க இருந்தால் சொந்தக்காரன் கூட்டிகிட்டு வந்து இவனை அடக்குவாங்க. இவனை அடக்கிறதுக்கு ஆகும் இல்லைன்னா இவனை அவ்வளோ ஒரு தெனாவட்டில் பேசிகிட்டு இருக்கிறான். என்ன காரணம்னா இலவச வருமானம். இவன் வந்து வேலை எங்கேயுமே கிழிச்சு வருமானங்க பார்க்க கிடையாது, எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போய் வருமானம் பார்க்கறது. அதாவது யூடியூப்பில் இப்படி வீடியோ போட்டு மக்கள்கிட்ட வியூஸுங்கிற பேரில் போய் பிச்சை எடுத்து வருமானம் பார்க்குறான்னா இவனோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்குது. நான் பல வீடியோ சொல்லியிருக்கிறேங்க. அதாவது நிறைய வீடியோ இருக்குது, சமூக வலைத்தளத்தில் நிறைய வீடியோ இருக்குது, கல்வி சார்ந்த வீடியோ இருக்குது, ஃபேமிலி சார்ந்த நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது, அக்ரி சம்மந்தமாக வீடியோ இருக்குது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. இலவசம் வீடியோ எங்கேன்னா ஆதிரன் வீடியோ. உங்கள் வீட்டில் குழந்தையே இல்லையா, அவங்கள நீங்கள் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் மட்டும்தான் குழந்தை இருக்குது. ஆதிரன் எங்கேனா, ஆதிரன் ஃபேன்ஸு, ஆதிரன் எங்கேன்னா இந்த மாதிரி குடிகாரனை ஊக்குவிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்திருக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு கேவலங்க, கேவலத்தின் உச்சம். போதையே தெரியல. அதாவது ஒரு கார் ஃபுல்லாக ஒரு பெட்டி ஃபுல்லாக பீர் பாக்ஸ் வாங்கிக்கிறான்னா இந்த ஆளுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு மாதம். சரி, குறிப்பாக ஒரு வண்டியில் 3 பேர் போனாலே காவல்துறை கைது பண்ணுது. இந்த ஆள் போதை போட்டு லைவ் வீடியோ போட்டு பப்ளிக்காக வந்து அப்லோடு பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை கைது பண்ண மாட்டேங்குது. கேட்டால் காவல்துறையிலையுமே எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. இந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிற போலீஸ்கார் சார் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இந்த மாதிரி ஆளுகளுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்குது, அவங்களுக்கே வெக்கக்கேடு. அவங்கெல்லாம் வந்து சேலை வாங்கி கட்ட சொல்லிடுங்க. இனி யாராச்சும் எனக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணால் அவங்கள வந்து பேப்பர் மாதிரி கிழித்து எடுத்து தொங்க விடுவேன். அதாவது இந்த ஆள் பார்த்துக்குங்க, ஒரு இன்றைக்கும் வந்து போதை தெரியல அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நான் அப்லோடு பண்ணேன், இதே வேறு ஊரில் போய் இந்த ஆள் ஏதாச்சும் ரகலை பண்ணேன்னா கை காலை அடித்து தொங்க விட்ருவாங்க. மொத்தத்தில் அந்த ஊரில் ஆன்மானுக்கு கேட்டால் யாரும் இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி அழிச்சாட்டையும் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்லேயுமே யூடியூப்லேயுமே லைவ் போட்டு பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. கணவன் மனைவி வேணால் பாருங்கள், 2 நாளைக்கு அப்புறம் வந்து மாமா இன்றைக்கி என்ன சமையல், மாமா கோவில் போகலாம், மாமா ஆதிரன் பாப்பா இப்படி விளையாடுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நடித்து அப்படியே பிளேட் பண்ண பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் அப்படியே மயங்கி அதெல்லாம் மறந்துடுவாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு சுயறிவு இருக்கிறதுக்கு வேறு எங்கேயாச்சும் போய் வேண்டுங்க, அப்போவாது அவங்களுக்கு சுயறிவு வருமானு கேட்டால் அப்பவும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த குடிகாரன் சேலை புறங்கணியுங்கள். நிறைய ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குது, அவங்களெல்லாம் ஆதரவு கொடுங்க. அதுக்காக என்னோடய சேனலை நீங்கள் ஆதரிக்கணும்னு அர்த்தம் இல்லை. மொத்தத்தில்